தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதிக்கட்ட சாட்சி விசாரணை இன்று முல்லைத்தீவில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான அமர்வு இன்று முதல் நாளை மறுதினம் வரையான 3 நாட்களுக்கு மாவட்ட செயலகத்தில் இடம்பெறுகின்றது. இன்றைய அமர்விற்கு 200 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HD குணதாஸ் கூறினார். இதுவரை 142 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 23 புதிய முறைப்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் பவுனி ஆகிய 3 மாவட்டங்களின் சாட்சி விசாரணைகள் இடம்பெறவுள்ளதுடன் இன்றைய தினம் விசாரணைகள் 4 பிரிவுகளாக இடம்பெற்று வருகின்றன. இன்றைய நாள் அமர்வுகளில் பொதுமக்கள் அதிக அளவில் கலந்து கொண்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இன்றிலிருந்து எதிர்வரும் 30ஆம் தேதி வரையான 6 நாட்களுக்கு இந்த சாட்சி விசாரணை அமர்வுகள் இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HD குணதாஸ் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான அமர்வு இன்று முதல் 3 நாட்களுக்கு மாவட்ட செயலகத்தில் இடம்பெறவுள்ளது. வடமாகாணத்தின் 3 மாவட்டங்களில் சாட்சி விசாரணைகள் இடம்பெறவுள்ளதுடன் இன்றைய தின விசாரணைகள் 4 பிரிவுகளாக இடம்பெற்றன. இன்றிலிருந்து எதிர்வரும் 30ஆம் தேதி வரையான 6 நாட்களுக்கு இந்த சாட்சி விசாரணை அமர்வுகள் இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HD குணதாஸ் குறிப்பிட்டார். இது மகன், இது தகப்பன். இவங்க 2 பேரும் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் சரண்ட வண்டியை பிடிச்சது. இல்ல புள்ள பாலகுமார். 47 பிறந்தவர். என்ன தேதியில காணாம போனது? 2009 5/17. சரண்டர் ஆயினம். He surrendered at what point? ரெட்டை வாய்க்கா. Place for ரெட்டை வாய்க்கா. Surrendered to army. அதுக்கு பிறகு தேடி பாத்தீங்களாமா? இந்த பேர் ஆமிக்கு தான் சரண்டர் வண்டியில கடைசி யுத்தம். அவர் போனது புல்மோட்டைக்கு சிகிச்சை பெற போனாரா? கப்பல் வந்து ஏத்தினது தானே அப்ப ஆக்கல காயக்காரர். அதுக்கு பிறகு என்ன நடந்து? அது பிறகு புல்மோட்டைக்கு தகப்பனும் பிள்ளையோட போனது. அவருக்கு உதவிக்கு போனார். பிள்ளைய முதல்ல இறக்கிட்டு நாங்க கப்பல எங்க இறக்குனாங்க? புல்மோட்டையில. பிறகு வேற 2 மணி நேரத்துக்கு பிறகு தானே வேற இறக்கி. பிள்ளைக்கு அறிவில்லை. பிள்ளைக்கு தகப்பனிட்ட வந்து வாய்முறைப்பாடெல்லாம் எடுத்து தண்ணி போட்டு இவர்கிட்ட எங்கட பிள்ளையோட தான் நான் வந்தேன். என் பிள்ளை அங்கே எங்க கூட்டியாண்டு போய் காட்டுச்சு. நம்ம அங்க கொண்டு போய் காட்ட 8 போடி அங்க செத்து இருக்கு. அதுல பார்த்தா எங்கட பிள்ளை இல்லை. சும்மா சீவிலோட ஒரு தம்பி நண்டு வீடியோவில போனில படம் எடுத்து காட்டினவரா. இதுல தட்டி பார்த்தாராம் உங்களோட பிள்ளை இருக்குதா ஐயா பாருங்க. அப்ப இவர் இப்படி பாக்குற போது எங்கட பிள்ளை அப்படி செஞ்சர்ல கிடக்கு. அப்ப இதுதான் என் புள்ள. இந்த புள்ள உங்களோட பிள்ளைய நாங்க அனுப்பிட்டோம் ஐயா. எங்க அனுப்பிட்டோம்? நாங்க உங்களோட பிள்ளைய குணப்படுத்தி போட்டு உங்கள்ட்ட அனுப்புவேன். நீங்க முகாமுக்கு போங்க. எங்கன்னு தெரியாது, அனுப்பிட்டோம் சொன்னாங்க. அவர் இங்க இருந்து வெளிநாடு போறதுக்காக போன இடத்துல அங்க வவுனியாவால திருவண்ணாமலை போனது. திருவண்ணாமலை தம்பல கிராமத்துல 2 பேர் CID சொல்லி வந்து வாகனத்துல விசாரிச்சுட்டு விடுறேன்னு சொல்லி போய் ஒரு நாள் போய் அடுத்த நாளே CID வந்து விசாரிச்சுட்டு ஏற்றி கொண்டு போனது. அது இங்க இருந்து 30ஆம் தேதி போனவர். அங்க என்னட்ட 4ஆம் தேதி என்னோட போன் கதைச்சவர். அன்றில வந்து அவர் கண்ணவிடம் தேடினான். அப்புறம் பிள்ளைய கொண்டு போனாங்க. எல்லா இடம் போனாங்க. பிடிக்கல முடிச்சிருக்கேன். வேற யாரும் பிடிக்காது. மேக்ஸ்வெல் பரணகம விசாரணை என்பது ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை. சொன்னால் இது ஏற்கனவே சர்வதேச விழுமியங்களுக்கு உட்பட்டதாக இல்லை என்ற ரீதியில் இந்த விசாரணை குழு நிராகரிக்கப்பட்ட ஒன்று. மஹிந்த ராஜபக்ச அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதன் தலைவராக இருந்தவர். இவர் ராணுவத்தின் மேல் இந்த குற்றங்களை தான் சுமத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு விசாரணையை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இது ஒரு நீதியற்றது என்பதற்கு இவரது ஒரு கூற்று மட்டுமே போதுமானது. இது ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு விசாரணை. இருந்தாலும் அதை கண்துடைப்பாக இந்த நல்லாட்சி அரசு செய்து கொண்டிருக்கின்றது என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம்.